ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு காக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். இந்த 2026 நான் கவர்மெண்ட் மெடிக்கல் ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு காக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். இந்த 2026 நான் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணி ஆகணும். பட் என்னோட மார்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. இந்த வீடியோவில் எவ்வளவு மார்க் இருந்தால் எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஸோ இதை அனலைஸ் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட்டை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்களோட கட் ஆஃப் உங்களோட மார்க் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட மார்க்கு இந்த மார்க்குக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் பசங்களா. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பசங்களா. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணால் தான் நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். சப்ஜெக்ட் வீடியோவும் நான் ஒன் பை ஒன்னாக நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தயவு செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன். இப்போ நான் எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு நீ 2026 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளவு மார்க் இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கும், மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ கேட்டகரி எடுத்துட்டேன் அப்படின்னா பிசி கேட்டகரி நான் எடுத்துட்டேன். பிசி கேட்டகரிக்கு நான் எடுத்துட்டேன். மார்க் எவ்வளோ இருக்கணும்? 537 இருக்கும். கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1879 இருக்கணும். அதே எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்துச்சு அப்படின்னா 527 மார்க் இருந்தாவே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது. கேட்டகரி ரேங்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1105 இருக்கணும். ஓகே, பிசிஎம் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மார்க்கு 524 இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த நீட் 2026 கன்ஃபார்மாக மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிரும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கேட்டகரி ரேங்க்னா 195 இருக்கணும். இதுவே எஸ்சியாக இருந்துச்சு அப்படின்னா 476 இருக்கணும். இதுவே கேட்டகரி ரேங்க்னா 672 இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ரவுண்டு 1லே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிரும். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் இதை விட கம்மியாக மார்க் வாங்கியிருக்கேன், அட்லீஸ்ட் எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ மினிமம் மார்க் எவ்வளவா இருக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அதில் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் எனக்கு காலேஜ் கிடைக்கணும், அதோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும், மார்க் எவ்வளோ இருக்கணும் தான் பார்க்க போகிறோம். ஃபார் பிசி கேண்டிடேட்டுக்கு லீஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு ப்ரைவேட்டில் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களோட மார்க்கு 498க்கு உள்ளே இருக்கணும். அண்டர்ஸ்டுட் ரைட்? ஸோ அதாவது ஒரு 537லேருந்து 498க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதோட கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்கன்னா 3446 இருக்கணும். இதுவே எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 504. பாருங்கள், பிசியோட எம்பிசி கேண்டிடேட் கட் ஆஃப் அதிகம் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 1731 இருக்கணும் கேட்டகரி ரேங்க். இதே பிசிஎம்முக்கு பாருங்கள் 495 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிரும். அவங்களோட கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 336 இருக்கணும். ஸோ எஸ்சிங்கிற சொல்லும் போது 448, இதில் பாருங்கள் 1127 ஓகே கேட்டகரி ரேங்காக இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 401 இருக்கணும் மார்க்கு, அதுக்குள்ளே இருக்கணும். அதாவது அந்த 500லேருந்து 401க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அது 81 இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு 401க்கு கீழே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை பசங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எஸ்சிஏக்கு சொல்லும் போது 406 இருக்கணும். ஸோ அவங்களோட கேட்டகரி ரேங்க் 226 இருக்கணும். ஸோ இந்த வருஷம் செல்ஃப் ஃபினான்ஸில் அதாவது 498 பிசி கேண்டிடேட்டுக்கு எது கிடைச்சிருக்கு அப்படின்னா லாஸ்ட் 2025 பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு காஞ்சிபுரத்தில். அதே மாதிரி அன்னை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரேங்குக்கு அதாவது 498, 504, 495, 448, 401, 406 இந்த அதாவது இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஓகே இந்த மார்க்கில் இருந்து இந்த மார்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபார்மாக செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே பெஸ்ட்டான ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. ஓகே, இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாருங்கள். ஸோ இங்கே கிட்டத்தட்ட அப்படின்னா 3000 பிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 3446 பேர் ஃபைனல் லிஸ்ட்டில் அது எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவாங்க. இதுவே எம்பிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 1731 பேர் ஜாயின் பண்ணுவாங்க.
ஓகேவா? இதில் யாருக்கு அதிக காம்படிஷன் அப்படின்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் அதிக காம்படிஷன் இருக்குது பசங்களா. ஓகே, அப்படின்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸாமை கிராக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. இந்த நீட் 2027லையும் பிசி கேண்டிடேட்டுக்கான காம்படிஷன் ஹெவியாக இருக்குது பசங்களா. சரியா? ஸோ உங்களோட நீட் 2020யோட ப்ரிப்பரேஷனை யாரெல்லாம் பிசி கேட்டகரியில் இருக்குங்களோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஹெவியாக மாற்றினா மட்டும்தான் நீட் 2027ல் பெஸ்ட்டாக உங்களால் மார்க் எடுக்க முடியும். மார்க் எடுத்து நீங்கள் எம்பிபிஎஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ மற்ற கேட்டகரியை விட பிசி கேட்டகரியோட கட் ஆஃபும் அதிகமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பெஸ்ட் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நீட் 2027ல் உங்களால் கிராக் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ யார் எப்படி படிக்கணும், எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபார் நீட் 2027க்கு. ஓகே, தேங்க்யூ.